உலக அரசியல் வரைபடத்தில் மத்திய கிழக்கு நாடுகள் எப்போதும் ஒரு சுழலும் எரிமலையாகவே இருந்து வருகின்றன. ஆனால் பிப்ரவரி 28 முதல் அந்த எரிமலை மீண்டும் வெடிக்க தொடங்கியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால பனிப்போர் இப்போது ஒரு வெளிப்படையான ஆயுத மோதலாக உருவெடுத்துள்ளது. அமைதியை தேடி அலையும் அந்த பிராந்தியம் இப்போது ஏவுகணைகளின் சத்தத்தாலும் ஆளில்லா விமானங்களின் அச்சுறுத்தலாலும் அதிர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஈராக்கின் குர்கிஸ்தான் பகுதிகளில் இரவில் பெய்யும் நெருப்பு மழை முதல் ஐக்கிய அமீரகத்தின் வான்வெளியில் நடக்கும் ஏவுகணை இடைமறிப்புகள் வரை ஒரு நிழல் போர் இப்போது நேரடியாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. உலக வல்லரசுகளை எதிர்த்து ஈரான் எப்படி இன்று வரை விட்டு கொடுக்காமல் போராடி கொண்டிருக்கின்றது. உலகின் மிக முக்கியமான வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படுமா அல்லது போர் காரணமாக எத்தனை ஆண்டுகள் முற்றிலும் மூடப்பட்டிருக்கும்? இந்த அத்தனை கேள்விகளும் தான் ஒட்டுமொத்த உலக மக்களின் மனதில் எழுந்துள்ளது. அமைதியான நள்ளிரவு, சரியாக இரவு 11:35 மணி, ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்தில் உள்ள சுலைமானியா மாகாணத்தில் உள்ள சதாஷ் முகாம் மீது ஈரானின் ஷாகத் 136 ட்ரோன்கள் இருளை கிழித்து கொண்டு பாய்ந்தன. அந்த முகாம் சாதாரணமான ஒன்று அல்ல. அது ஈரானுக்கு எதிரான குர்திஸ்தான் கிளர்ச்சி குழுக்களின், குறிப்பாக கோமலா கட்சியின் முக்கிய தளமாகும். ஈரானின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு வெளியே ஈராக்கின் எல்லையில் செயல்படும் அந்த குழுக்களை குறிவைத்து ஈரான் இந்த துல்லியமான தாக்குதலை நடத்தியுள்ளது. பிப்ரவரி மாதத்தில் மோதல்கள் தீவிரமடைந்ததில் இருந்து குர்திஸ்தான் பகுதி மட்டும் சுமார் 650க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை சந்தித்துள்ளது. இதில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக உணர்த்துகின்றன. தனது எதிரிகள் எங்கு இருந்தாலும் அவர்களை தேடிச் சென்று தாக்கும் வல்லமையும் துணிவும் ஈரான் பெற்றிருக்கின்றது என்பதை உணர்த்துகின்றது. குர்திஸ்தானில் நடப்பது ஒரு புறம் இருக்க, பாரசீக வளைகுடாவில் போர் மேகங்கள் மேலும் இருண்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஈரான் ஒரு கடுமையான நேரடியான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அமீரக மண்ணிலிருந்து ஈரானிய எல்லைகளுக்கோ தீவுகளுக்கோ அல்லது துறைமுகங்களுக்கோ எதிரான எந்த ஒரு தாக்குதல் நடத்தினாலும் அதற்கு மிக கடுமையான மற்றும் அழிவுகரமான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானின் IRGC தலைமையகம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. ஈரானின் கோபம் வெறுமனே அமீரகத்தின் மீது மட்டுமல்ல, அமீரகம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளுக்கான ஒரு தளமாக மாறி வருவதாக ஈரான் ஆழமாக குற்றம் சாட்டுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகளின் இருப்பு பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதாக ஈரான் கருதுகிறது. இதற்கு பதிலடியாக அமீரகம் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழு வீச்சில் முடுக்கிவிட்டுள்ளது. ஈரானில் இருந்து ஏவப்படும் பாலஸ்டிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அமீரக வான் பாதுகாப்பு படை வானிலேயே இடைமறித்து அழித்து வருகிறது. ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் 12 பாலஸ்டிக் ஏவுகணைகள், 3 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 4 தாக்குதல் ட்ரோன்களை ஈரான் ஏவியதாக அமீரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமீரக நகரங்களில் கேட்கும் பலத்த சத்தங்கள் தாக்குதலின் சத்தமல்ல, மாறாக எதிரிகளின் ஏவுகணைகளை வானிலேயே அழிக்கும் சத்தங்கள் என்று அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது பல ஆண்டுகளாக வளைகுடா பிராந்தியம் காணாத மிக மோசமான பாதுகாப்பு அச்சுறுத்தலாகும். இந்த மோதல்களின் உச்சகட்டமாக அமீரகத்தின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான ஃபுஜைரா துறைமுக பகுதியில் ஏற்பட்ட பெரும் தீ வளைகுடா இரவை வெளிச்சமாக்கியது. சிவிலியன்ஸ் கட்டமைப்புகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதாக அமீரகம் நேரடியாக குற்றம் சாட்டியதுடன் இந்த தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்ததாகவும் தெரிவித்தது. ஆனால் ஈரானோ இதை முற்றிலுமாக மறுக்கிறது. ஃபுஜைராவில் ஏற்பட்ட தீ விபத்து ஈரானின் திட்டமிட்ட தாக்குதல் அல்ல என்றும், அமெரிக்காவின் இராணுவ அத்துமீறல்களே அதற்கு முக்கிய காரணம் என்றும் ஈரான் இராணுவம் தெரிவித்தது. நாங்கள் ஒரு தாக்குதலை நடத்தினால் அதை நாங்களே வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வோம் என்று ஈரான் துணிச்சலாக கூறுகிறது. இந்த சம்பவங்களால் அமீரகத்தில் பதட்டம் தொற்றிக் கொண்டதுடன் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பள்ளிகள் மற்றும் அரச வேலையிடங்கள் அனைத்தும் ஆன்லைனில் மாற்றப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் இந்த ஒட்டுமொத்த போரின் மிக முக்கியமான மையப்புள்ளி ஹோர்முஸ் நீரிணை. உலகின் ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகத்தில் 1/5 அதாவது 20% இந்த சிறிய கடல்வழி தடத்தின் மூலமாகவே கடந்து செல்கின்றது. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளி நாடுகள் அத்துமீறல்களால் கடல்சார் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல்கள் ஏற்படுவதாக ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீஃபா எச்சரித்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஒரு புதிய சமன்பாடு உருவாகி வருவதாக அவர் சூசகமாக குறிப்பிட்டுள்ளார்.
ஹார்மோஸ் திறக்கப்படுமா? இந்த கேள்விகள்தான் இன்று ஒட்டுமொத்த உலக மக்கள் மனதிலும் எழும்பியுள்ளது. தற்போதைய நிலையில் ஹோர்முஸ் நீரினை முற்றிலுமாக மூடுவது உலக பொருளாதாரத்தில் பெரும் பேரழிவை ஏற்படுத்தும். ஈரான் தனது கட்டுப்பாட்டை நிலைநாட்ட நினைத்தாலும் முழுமையாக ஜலசந்தியை மூடுவது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் நேரடி போருக்கு வழிவகுக்கும் என்பதை நன்கு அறியும். எனவே அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கப்பல் போக்குவரத்தை ஈரான் தற்காலிகமாக தடை செய்துள்ளது. ஆனாலும் அமெரிக்காவின் பாதுகாப்பில் 4 கப்பல்கள் வெளியேறியதாக அமெரிக்க அரசாங்கம் சொல்லியிருந்தாலும் இது எந்த வகையில் உண்மை என்பதை தாண்டி ஈரானின் கருத்துகளின்படி இந்த பாதையில் செல்லும் எந்த கப்பலாக இருந்தாலும் எங்களுக்கு கட்டணங்கள் கட்டி விட்டே செல்ல வேண்டும். ஒருவேளை ஈரானுக்கு கட்டணங்கள் கட்டி ஏதாவது கப்பல் வெளியேறினால் அந்த கப்பலை அமெரிக்கா இடைமறித்து தாக்கும் அல்லது அந்த கப்பலை அமெரிக்கா இடைமறிக்கும். உண்மையை சொல்ல போனால் இப்பொழுது ஹார்மோஸ் நீரிணையை சுற்றி இருக்கும் அனைத்து கப்பல்களுக்கும் அனைத்து கப்பல் முதலாளிகளுக்கும் 2 பக்கங்களும் நெருப்பு வைத்தது போல எந்த திசையை நோக்கி செல்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றனர். ஈரானுக்கு கப்பம் கட்டினால் அமெரிக்கா தாக்கும், அமெரிக்காவின் பாதுகாப்பில் வெளியேறினால் ஈரான் தாக்கும். அப்படியென்றால் இந்த சந்தர்ப்பத்தில் எந்த கப்பல் ஹார்மோஸ் நீரிணையை கடக்க நினைக்கும்? உண்மையை சொல்ல போனால் ஈரானுக்கு சார்பான கப்பல்கள் இதுவரை காலமும் வந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது ஈரானுக்கு சார்பான கப்பல்கள், ஈரானுக்கு கப்பம் கட்டிய கப்பல்கள் கூட இனி வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. பல தசாப்தங்களாக கடுமையான பொருளாதார தடைகள், அமெரிக்காவின் இராணுவ அச்சுறுத்தல்கள், இஸ்ரேலின் ரகசிய தாக்குதல்கள் என எத்தனையோ சவால்களை சந்தித்தாலும் ஈரான் இன்று வரை விட்டு கொடுக்காமல் கம்பீரமாக நிற்கிறது. இதற்கு ஈரானின் வியூகங்கள் முக்கிய காரணமாக அமைகிறது. உண்மையை சொல்ல போனால் ஈரானுடைய நிழல் படை ஈரானுக்கு மிக பாதுகாப்பாக மிக பெரிய அரணாக மாறி நிற்கின்றது. ஈரான் தனது சொந்த இராணுவத்தை நேரடியாக பயன்படுத்துவதை விட லெபனானில் ஹெஸ்புல்லாக்கள், ஏமானின் ஹீதி கிளர்ச்சியாளர்கள், ஈராக்கில் உள்ள ஆயுத குழுக்கள் என பல பினாமி படைகள் மூலம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தளங்களையும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகளையும் தாக்கி வருகிறது. உண்மையை சொல்ல போனால் ஹார்மோஸ் நீரிணை என்பது ஒட்டுமொத்த உலக அரசியலில் ஒரு முக்கிய மையப்புள்ளியாக காணப்படுகின்றது. ஈரானை பொறுத்தவரை ஹார்மோஸ் நீரிணை என்ற ஒற்றை துருப்புச்சீட்டு ஈரானின் கையில் உள்ளவரை ஈரானை மிதமிஞ்சி தாக்கினால் உலக எண்ணெய் விநியோகம் தடைப்படும் என்ற பயமே அமெரிக்காவை ஒரு எல்லைக்கு மேல் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துகின்றது. உண்மையை சொல்ல போனால் சுயசார்பு இராணுவ கட்டமைப்பு என்பது ஈரானின் மிகப்பெரிய பலமாக மாறி நிற்கின்றது. வெளிநாடுகளில் இருந்து ஆயுதங்களை வாங்க முடியாத சூழ்நிலையில் ஈரான் தனது சொந்த தொழில்நுட்பத்தில் ட்ரோன்களையும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் பெருமளவில் தயாரித்து வருவது இது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மாறி நிற்கின்றது. ஈரான் தனது அணு ஆயுத திட்டத்தில் காட்டும் பிடிவாதமும் ஹார்மோஸ் ஜலசந்தியின் மீதான கட்டுப்பாடும் மத்திய கிழக்கின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. போர் என்பது எந்த ஒரு நாட்டுக்கும் நிரந்தர தீர்வை தராது. ஒருபுறம் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் வளைகுடா பிராந்தியம் எந்த நேரத்திலும் ஒரு முழுமையான போரை சந்திக்கக்கூடிய விளிம்பில் ஊசலாடி கொண்டிருக்கின்றது. 2ஆம் கட்ட போர் என்பது ஆக பெரும் அழிவுகளை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அமெரிக்காவின் வல்லாதிக்கம், இஸ்ரேலின் தற்காப்பு, ஈரானின் சுயமரியாதை மற்றும் போராடும் குணம், இந்த 3 மோதும் போது அந்த சதுரங்க ஆட்டத்தில் ஒட்டுமொத்த உலகமும் பலிகிடாவாக மாறி நிற்கின்றது. உண்மையை சொல்ல போனால் ஹார்மோஸ் நீரிணை திறக்கப்படும் வரை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த மோதல் முடிய போவதல்ல. ஈரான் அமெரிக்கா போரில் வளைகுடா நாடுகள் முழுவதும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வளைகுடா நாடுகளை தாண்டி உலகம் முழுவதும் பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த போர் என்ன பரிமாணத்தை எடுக்கப் போகின்றது? இந்த போர் அடுத்த கட்டம் என்ன நிலையை அடையப் போகின்றது? பொறுத்திருந்து பார்ப்போம். இது IBC தமிழ்.